Hello friends, welcome to cooking language. இன்னைக்கு cooking language நம்ம பார்க்க போறது chicken உருளைக்கிழங்கு gravy. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, bell பட்டனை press பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ chicken எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வெச்சிருக்கேன். கூடவே 2 உருளைக்கிழங்கு சின்னதா நறுக்கி தண்ணியில போட்டு வெச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சிட்டேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கூடவே 2 லவங்கத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி கலரும் மாறி வந்துடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்து கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கினே இருக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் கேஸை சிம்மில் வச்சுட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்காது, நம்ம கிரேவிக்கு கொஞ்சம் கலரை கொடுக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1/4 ஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டான்னாக்கா நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கடைசியாக தேங்காய் அரைச்சி விட போகிறேன்றதுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும்ட்டு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இங்கே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும்ட்டு மூடி போட்டு வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு சிக்கன் ஒரு பாதி வேக்காடோட நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த சிக்கன் கூட இப்போ நான் 2 பெரிய தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் தக்காளி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதுனால செக் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே நான் கொஞ்சம் கறிவேப்பிலையும் வாசனைக்காக சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு 1/2 முடி தேங்காவை எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்துக்கிறேன். சோம்பையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொதிச்சு திக்கா வந்துடுச்சு. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நான் தூவிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.